கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க முடியாது என்று சொல்லி அன்னொரு அரசு இன்றைக்கு திட்டவட்டமாக சொல்லி இருக்கின்றது. அதாவது அரசியல் கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக உடனடியாக தீர்மானம் எடுக்க முடியாது என்று சொல்லி அமைச்சர் பிபல் ரத்நாயக் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். அதனுடைய தொடர்ச்சியான விடயங்களை இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். தொடர்ச்சியாக இந்த சர்வதேச பரப்பில் பேசப்பட்டுக் கொள்கிற விடயம் என்று சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பிரித்தானிய அரசாங்கம் முன்னாள் ராணுவ தளபதிகள் மீது விதித்திருந்த தடை இன்றைய தென்னிலங்கையில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த பதற்றத்தின் தொடர்பாக இன்றைக்கு வரைக்குமே அவர்களுடைய ஆதங்கத்தையும் வன்மத்தையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில இன்றைக்கு விமல் வீரவம்ச அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார். அதாவது ராணுவ தளபதிகளை ஒருபோதும் தண்டிக்க விடமாட்டோம் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கின்றார். அதனுடைய தொடர்பட்ட விடயங்களையும் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். அதை விட முக்கியமாக ஆணையரவு ஒப்பந்தம் தொடர்பான சில வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களையும் சில முக்கியமான விடயங்களையுமே உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றேன். நாங்கள் நேரடியாக காணொலிக்கு போவோம். நீங்கள் இப்ப வரைக்கும் உங்களை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கனால அல்லது இப்பதான் முதலா இந்த சேனலுக்கு வாரீங்கன்னு சொன்னாலும் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பாருங்க. அப்பதான் நான் இனி போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் சொல்லிக்கொண்டு காணொலிக்கு. தமிழ் அரசியல் கைதிகளுக்கான பொது மன்னிப்பு என்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாக இன்றைக்கு பிபல் ரத்நாயக் அவர்களான ஒரு விடயம் ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிப்பது தொடர்பான தீர்மானத்தை உடனடியாக எடுத்துவிட முடியாது என்று சொல்லி இருக்கின்றார். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவர்கள் வெறுமனே சாதாரண சந்தேக நபர்கள் இல்லை என்று சொல்லியும் இவர்கள் நீதிமன்றத்தினால் குற்றவாளி என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டவர்கள். ஆகவே இவர்களை விடுவிப்பது தொடர்பான தீர்மானம் உடனடியாக எடுத்துவிட முடியாது என்று சொல்லி பிபல் ரத்நாயக் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா, முன்னைய அரசாங்கங்கள் ஜனாதிபதிகள் வழங்கின மாதிரியான பொது மன்னிப்பை இந்த அரசாங்கத்துல வழங்க முடியாதுன்னு சொல்லி இருக்கின்றார். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவர்கள் கைது செய்யப்பட்ட தண்டனை வழங்கப்பட்ட குற்றங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய அளவிலான குற்றங்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிரான கொலைச்சதி, குண்டுவெடிப்பு சம்பவங்களோடு தொடர்பட்டவர்கள் என்ற வகையில இவர்களை விடுவிப்பது தொடர்பான விடயம் கேள்விக்குறி என்று சொல்லி இருக்கின்றார். அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இருக்கக்கூடிய ஜனாதிபதியான அனுரகுமார திசாநாயகர்கள் அது தொடர்பான மறுபரிசீலனை செய்வதற்காக ஆவணங்களை கோரி இருக்கின்றார் என்று சொல்லியுமே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பில் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம் என்று சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அரசியல் கைதிகள் என்பவர்கள் யார் என்று சொல்லி நாங்க பார்க்கணும். அதுலயும் குறிப்பாக நான் ஒரு விடயம் ஒன்றை சொல்லிவிட்டு தொடர்பாக கதைக்கலாம் நினைக்கிறேன். ஆனந்த சுதாகர் என்ற ஒரு அரசியல் கைதி தொடர்பாக நாங்கள் எல்லாருமே அறிந்திருப்போம். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆனந்த சுதாகர் என்பவர் கிளிநொச்சி மருத நகரை சேர்ந்தவர். இவர் 2008ஆம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை கைதியாக கொழும்புல சிறைச்சாலையில அடைக்கப்படுகின்றார். 2018ஆம் ஆண்டு இவருடைய மனைவியார் இறந்து போகின்றார். அந்த இறுதி கிரிஜைகளுக்கு இவர் கடும் பாதுகாப்போட கொண்டு வரப்பட்ட அந்த இறுதி கிரிஜைகள் முடிவடைந்ததுமே அவர் அந்த சிறைச்சாலையினுடைய வாகனத்துல போய் ஏறைகள ஒரு நிகழ்ச்சி சம்பவம் ஒன்று நடந்தது. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்குது. அவருடைய பிள்ளை பாத்தீங்கன்னு சொன்னா தானும் வாரணப்பா சொல்லி அந்த வாகனத்துல ஏறின காட்சி நாங்கள் எல்லாருமே சமூக வலைத்தளங்களை பார்த்திருப்போம். தன்னுடைய பிள்ளைய மடியில ஏந்தி கதைக்கிற மாதிரியான புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆகி இருந்தது. இப்படி அந்த சம்பவம் பாத்தீங்கன்னு சொன்னா நிகழ்ச்சியை ஏற்படுத்தி ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 10 வருடம் 8 வருடம் 7 வருடம் 15 வருடங்கள் சொல்லி இந்த குடும்பத்தை பிரிந்து தவிக்கின்ற சிறையில வாடுகின்ற அரசியல் கைதிகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதுலயும் தாயை பிரிந்து வாடுகின்ற கணவன் மனைவியை பிரிந்து வாடுகின்ற தாந்தை பிள்ளைகளை பிரிந்து வாடுகின்றது. பிள்ளைகள் தன்னுடைய அப்பா யார், தன்னுடைய அப்பா அங்கே இருக்கிறான்னு சொல்லி ஏங்குகின்ற நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு இருக்கின்றன்னு சொல்லிக்கொண்டு இந்த அரசியல் கைதிகள் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மக்களுடைய மக்களுக்காக செயற்பாடுகளை முன்னெடுத்தவர்கள் தான் இந்த அரசியல் கைதிகள் என்று சொல்லி அவர்கள் மீதான பயங்கரவாதத்தை இந்த அரசாங்கம் முத்திரை குத்தி வச்சிருக்குன்னு சொல்லி சொல்ல வேண்டும். இவர்களை தண்டிக்கிறதுக்கு சொல்லியே சிறப்பாக உருவாக்கப்பட்ட சட்டம் போல அந்த பயங்கரவாத தடை சட்டம் இருக்கின்றது. இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா சில விடயங்களை விளங்கப்படுத்த வேண்டும் நினைக்கிறேன். இந்த பொது மன்னிப்பு மற்றும் புனர்வாழ்வு இது தொடர்பான ஒரு விளக்கம் ஒன்று இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா,
இந்த பொது மன்னிப்பு அல்லது புனர்வாழ்வினுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பொது மன்னிப்போ அல்லது புனர்வாழ்வோ ஒன்றை பற்றி கதைச்சோம்னு சொன்னா அந்த கோட்பாட்டை வந்து நாங்கள் பிழை, அந்த கோட்பாட்டுக்கு எதிரானன்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கின்ற. அதாவது புனர்வாழ்வு என்று சொல்லி பாத்தீங்கன்னா, இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையும் பிழை என்று சொல்லியும் அந்த வாழ்க்கையில மேற்கொண்ட அரசியல் நடவடிக்கைகள், ஆயுத கையாள்கள் எல்லாமே பிழை என்று சொல்லியுமே வந்து அவர்கள் வந்து இனிமேல் வந்து சமூகத்தோடு இணங்கி வாழ்வதற்கான ஒரு பயிற்சியாகத்தான் இந்த புனர்வாழ்வு வந்து பார்க்கப்படுகின்றது. அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அவர்களுடைய நடவடிக்கை, அரசியல் செயல்பாடு எல்லாமே பிழை என்று சொல்லி அவர்கள் வந்து ஒப்பமிட்ட பிறகுதான் வந்து புனர்வாழ்வுக்கு வந்து அனுப்பப்படுகின்றார்கள். இது வந்து கோட்பாடு ரீதியாக பிழை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அதாவது இவர்கள் வந்து அது பிழை என்று சொல்லி ஒப்புக்கொண்டு கையொப்பமிட்டு விட்டார்கள் என்றால் அந்த முன்னைய அரசியல் செயற்பாடுகள் அனைத்துமே பிழை என்று சொல்லி அல்லது குற்றம் என்று சொல்லி வந்து தமிழ் தலைவர்களே ஒப்புக்கொண்டமைக்கு நிகராக பார்க்கப்படுகின்றது. ஆனால் இந்த விடயத்துல நாங்கள் இதை பற்றி யோசிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த அரசியல் கைதிகள் வந்து சிறையில வாடிக்கொண்டிருக்கீங்க, நாங்க வந்து இன்றைக்கும் கோட்பாடை பற்றி கதைச்சு கொண்டிருந்தோம்னா அது வந்து எவ்வளவு தூரம் சரியானது வந்து நிச்சயமான ஒரு கேள்விக்குறியா சொல்லப்படுது. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பெரிய பெரிய கட்டளைகளை இட்டவர்கள் எல்லாருமே வந்து இந்த புனர்வாழ்வு கோரி வந்து வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்லியும், அதை விட நிறைய பேர் வந்து இன்றைக்கு அரசுக்கு ஆதரவா போயிட்டாங்கன்னு சொல்லியும், அதை விட நிறைய பேர் வந்து அரச பாதுகாப்போடு இன்றைக்கும் சுத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல அந்த கட்டளைகளை நிறைவேற்றிய இந்த இவர்கள் மட்டும் வந்து இந்த அரசியல் கைதிகள் மட்டும் வந்து தண்டனையை அனுபவிக்க வேண்டுமா என்ற கேள்வி வந்து இருக்கின்றது. தொடர்ச்சியாக இவர்களை வந்து நிபந்தனைகளற்ற முறையில அவர்களை வந்து வெளியில விடுவதற்கான எந்த ஒரு தமிழ் தலைவர்களுமே வந்து அதை முன்னிலைப்படுத்துவார்கள். பொது மன்னிப்போ அல்லது வந்து அவர்களை வந்து புனர்வாழ்வுக்கு ஊடாக வந்து வெளியில் எடுப்பதான் வந்து ஒரு சரியான முறையாக பார்க்கிறார்கள். அவர்களை வந்து நிபந்தனையற்ற முறையில அவர்களை வெளியிடுவதற்காக எந்த தலைவர்களுமே வந்து தமிழ் தலைவர்களுமே வந்து முன்னிற்கவில்லை. அதையும் விட பாத்தீங்கன்னா இந்த அரசியல் கைதிகள் வந்து சிறையில போராட்டம் செய்த நாடித்தான் வந்து இந்த அரசியல் தலைவர்களுமே வந்து அவர்களை பற்றி கதைக்கின்றார்கள். அவர்களை வந்து சிறையில வந்து உண்ணாவிரதம் இருப்பதும், அதை விட இவர்கள் அரசியல் தலைவர்கள் போயிட்டு வந்து அதை முடித்து வைத்து வருமான ஒரு நிலை வந்து இருந்திருக்கின்றது. ஆனால் அவர்களை வெளியிடுவதற்கான எந்த ஒரு முயற்சிகளையும் வந்து பாரதூரமாக இந்த அரசியல் தலைவர்கள் வந்து இறங்கவில்லை என்பது வந்து நிதர்சனமான உண்மையை சொல்லிக்கொண்டு அவர்கள் வந்து எந்த ஒரு நிபந்தனைகள் அற்ற முறையில வந்து வெளியில வர வேண்டும் சொல்லி அவர்களும் தங்களுடைய குடும்பங்களோட வந்து வாழ வேண்டும். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாங்க எல்லாருமே வாழ பழகிட்டோம், அதை கடந்து வந்து வாழ பழகிட்டோம் தான் சொல்ல வேண்டும். நாங்க எல்லாருமே ஒரு நிமிட போராளிகளாகத்தான் இருக்கின்ற ஒரு ஏதாவது ஒரு விடயம் வந்து தங்களை உணர்வுகளை தோன்ற மாதிரியான ஒரு செய்தியை பார்த்துட்டோம்னு சொன்னா அதுக்கு வந்து ஆங்கரையோ அல்லது ஏதோ ஒரு எமோஷன்ஸோ வந்து ரியாக்ட் பண்ணிட்டு அங்கால ஒரு மீம்ஸை பார்த்து சிரிச்சு கொண்டு போறதா அல்லது பீஸா பர்கர்ன்னு சொல்லி போறதா, அதை விட களியாட்டங்களுக்கு போற மாதிரியான மனநிலைக்கு நாங்கள் மாறிட்டோம். ஆனா இந்த சில விடயங்களை மட்டும் அரசியல் கைதிகள்கிட்ட மட்டும் நாங்கள் கோட்பாடுகளை எதிர்பார்ப்பது வந்து சரியான விடயம் இல்லைன்னு நான் நினைக்கின்றேன். அவர்கள் வந்து எப்படியாவது வெளியில வந்து அவர்களும் தங்களுடைய குடும்பங்களோடு இணைந்து வாழ வேண்டும். அவர்கள் நிச்சயம் வந்து வெளியில வர வேண்டும். அதற்கு வந்து இந்த அரசியல் தலைவர்கள் வந்து அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த செய்தி. பிரித்தானிய அரசாங்கம் முன்னாள் ராணுவ தளபதிகள் மீது விதித்திருந்த தடை தென்னிலங்கையில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதனுடைய தாக்கம் இன்றைக்கு வரைக்குமே வந்து அவர்கள் தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தி கொண்டு வாரார்கள். அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா விமல் வீரவம்ச இன்றைக்கு ஒரு விடயம் ஒன்றை சொல்லி இருக்கின்றார். எந்த வகையிலே ராணுவத்தினை வந்து நாங்கள் தண்டனைக்குட்படுத்த விட மாட்டோம்னு சொல்லி இருக்கின்றார். இவரு பாத்தீங்கன்னு சொன்னா இவர் வாயிருக்கின்றகாணி நிறைய விடயங்களை வந்து கதைக்கிறவர். நேற்றுக்கு முந்தைய நாள் கூட நான் ஒரு காணொலி ஒன்றை பார்த்திருந்தேன். தையிட்டி விகாரை தொடர்பாக ஒரு விடயம் ஒன்றை சொல்லி இருந்தார். தையிட்டி விகாரை பாத்தீங்கன்னு சொன்னா தங்களுடைய புராதான சொத்துன்னு சொல்லியும் சிங்கள மக்கள் பரவலாக வாழ்ந்ததுக்கான நிறைய அடையாளங்கள் ஆதாரங்கள் திரண்டு இருக்குன்னு சொல்லியும் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா அதுல கை வைக்க கூடாதுன்னு சொல்லி வந்து ஒரு ஆக்ரோஷமாக கதைச்ச ஒரு காணொலி ஒன்று நான் பார்த்திருந்தேன். ஊடக சந்திப்பு ஒன்று செய்திருந்தேன். எங்கடாப்பா யாழ்ப்பாணத்துல தையிட்டியில வந்து பௌத்தர்கள் வாழ்ந்ததுக்கான சான்றுகள் இருக்குன்னு சொல்லினா அந்த சான்றுக்குன்னு சொல்லி வாயளவுல காய்ச்சி கொண்டு இருக்கிறவர் தான் வந்து இந்த விமல் வீரவம்ச அவர்கள் வந்து யாழ்ப்பாணம் தையிட்டியில அப்படி இருந்தவங்க. அதுவும் இந்த தமிழ் மக்கள் போலி ஆவணங்களை வச்சுக்கொண்டு வந்து தங்கட காணின்னு சொல்லி உரிமை கோரினம்னு சொல்லி அவர் சொல்லுறார். சத்தியமா சிரிக்கத்தான் வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இனவாதம் மிக்க நாட்டுல தமிழர்கள் போலி ஆவணங்களை வந்து காணிகளுக்கான போலி ஆவணங்களை பெற முடியுமா? தங்களுடைய உறுதி காணிகளுக்கே ஏதாவது ஒரு கையொப்பம் ஒண்ணு சொல்லிச்சுன்னா அவர்கள் அலையொன்னு நாய்படாத பாடப்படணும். அப்படி இருக்கீங்க
தமிழர்கள் ஏமாற்றி போலி போலி ஆவணங்களை வச்சுக்கொண்டு அதை வந்து கேட்கணுமான்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிட்ட இப்படி 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 இருக்க இந்த அரசியல் மிக்க நாட்டுல தமிழர்கள் போலி ஆவணங்களை கொண்டு அதாவது பௌத்த அரசாங்கத்திட்ட வந்து இதை கேட்க முடியுமா என்ற ஒரு கேள்வி வந்து உண்மையா இருக்குது. இன்றைக்கும் அப்படித்தான் ஒரு விடயம் என்று சொல்லி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ராணுவ தளபதிகள் 40,000 பேரை வந்து சட்டவிரோதமாக கொலை செய்தார்கள் என்ற பேர்ல வந்து இந்த தடை வந்து விதிக்கப்பட்டிருக்கு. அப்ப அவர்களை கொலை செய்ததுக்கான சான்றுகள் எங்கன்னு சொல்லி கேட்டிருக்கின்ற நீங்க வந்து ஒரு சான்று இருக்கு, அந்த பெயர் பட்டியல் இருக்குது. அந்த வெளிநாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நீங்க கதைக்கிறது பிரயோசனம் இல்லையா, அதுல வந்து உண்மை இல்லையா, அதுல ஒரு ஆதாரம் இல்லையான்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கின்றார். அதை விட சொல்லியிருக்கிறாங்கன்னா, ராணுவ தலைவர்கள் வந்து நாட்டினை வந்து வெற்றி பெற செய்தவர்கள் என்று சொல்லியும் இன்னொரு விடயம் சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப யுத்த காலத்துல வந்து 2,853 பேரை வந்து ஜனாதிபதி வந்து சரணடைந்த மக்களை வந்து ஜனாதிபதி வந்து கையெடுத்தார், தங்களுடைய இதுக்குள்ள எடுத்தாருன்னு சொல்லியும் இந்த 40,000 அதனுடைய பெயர் பட்டியல் இருக்குன்னு சொல்லியும் 40,000 பேருடைய சட்டவிரோதமாக கொலை செய்யப்பட்ட 40,000 பேருடைய பெயர் பட்டியல் வந்து இல்லைன்னு சொல்லி நாங்க சும்மா வாயிலவள கழிச்சு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியுமே வந்து இவர்களுக்கான தண்டனையை பிரித்தானிய அரசாங்கம் வந்து தடை செய்ய வேண்டும், அதாவது அதை வந்து நீக்க வேண்டும் என்று சொல்லியுமே இவர் சொல்லி இருக்கின்றார். உண்மையிலேயே நிறைய பேர் இந்த பிரித்தானிய அரசாங்கம் தடை தரப்புல வந்து சர்வதேச அளவுல வந்து நிறைய ஆதரவு கிடைத்திருக்கின்றது. இவர்களுக்கு மத்தியில வந்து அந்த புகஞ்சு கொண்டு இருக்குது. இன்னும் யார் வர போறாங்களோ, இதுக்கு பிறகு நான் வர போறனோ அல்லது அப்படின்னு சொல்லி இந்த அரசியல் தலைவர்களுக்கு இடையில, இந்த முன்னாள் ராணுவ தளபதிகளுக்கு இடையில வந்து பெரிய ஒரு பதற்ற நிலை காணப்படுகின்றது. அதனுடைய ஆதங்கங்கள் தான் வந்து இன்றைக்கு வந்து இப்படி வெளிப்படு கொண்டு இருக்கின்றது. பார்ப்போம் தொடர்ச்சியாக இந்த பட்டியல்ல யார் வர இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கொண்டு அடுத்த செய்தி. மற்ற செய்தி என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த நேற்றைய தினம் ஆணையிரவு உப்பளம் தொடர்பான ஒரு செய்தி ஒன்று வெளியாகிறது. இந்த ஆணையிரவு உப்பளத்துல வந்து இந்த உப்பு அதாவது விலகாலம் மூடப்பட்டிருந்த நிலையில வந்து அந்த நேற்றைய தினம் திருப்பியாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. உயர் தொழில்நுட்பங்களோட வந்து திருப்பி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது சொல்லி சொல்லப்படுகின்றது. ஆனால் அந்த பேர் வந்து சர்ச்சை ஏற்படுத்தி இருந்தது. ரஜலோனு என்று சொல்லி ஒரு சிங்கள பேரை வந்து அந்த உப்புக்கு வந்து வைத்திருக்கிறார்கள். உண்மையா இது வந்து அந்த தமிழர்களை அல்லது ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அவர்களை அழிக்கிறது விட அவருடைய அடையாளங்கள் அவருடைய கலாச்சாரங்களை அழித்து விட்டால் போதும் என்ற மாதிரி அப்படித்தான் வந்து யாழ்ப்பாண நூலக எரிப்புமே இடம்பெற்றிருந்தது. அதனுடைய ஒரு சின்ன சின்ன படிமுறையான செயற்பாடுகள் பார்த்தீங்கன்னா அந்த அடையாள பெயர்களை எல்லாம் அழித்துக் கொண்டு வருகின்றார்கள். இந்த ஆணையிரவு உப்பு என்பது வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே வந்து தமிழர்களுடைய கலை கலாச்சாரம் பாரம்பரியத்தோட அவரோட உணர்வுகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு பெயர். இன்றைக்கு வந்து அதை வந்து மாற்றி இருக்கணும். அது தொடர்பாக சந்திரசேகர் அமைச்சர் சொல்லி இருக்கின்றார். அது ஆணையிரவு உப்புன்னு சொல்லியே வெளிவரும் என்று சொல்லி இருக்கின்றார். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ரஜலுன்னுன்றது வந்து ஒரு பிராண்டா இருக்குதான், அதுக்காகத்தான் அது வச்சிருக்குதான். அதுக்கு விரைவில் வந்து ஆணையிரவு உப்புன்னு சொல்லியே வெளிவரும் என்று சொல்லி இருக்கின்றார் இந்த சந்திரசேகர் அமைச்சர். இவர்களுடைய எல்லா விஷயங்களுமே வந்து வாயிலவுல தான் இருக்குன்னு சொல்லியும் இந்த எவ்வாறான ஒரு செயல்பாடு நடைமுறையுமே இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஆணையிரவு உப்பு என்றது வந்து மாறுதான்னு சொல்லி. இவங்க அரசியல்வாதிகள் சொல்ற எல்லா விடயங்களுமே அன்னைக்கு சொல்ற அதோட காத்தோட போயிடும் மாதிரி போயிடும். இந்த ஆணையிரவு உப்பு என்றதை வந்து மாத்துறாங்களா, அப்படியான பேர் வந்து வைக்கப்படுமான்னு சொல்லி பார்ப்போம். இதுல வந்து அனுர அரசின் மீது நிறைய அதிருப்தி ஏற்பட்டு கொண்டு வருகின்றது. சொல்லி பாத்தீங்கன்னா, தமிழர்களுக்கு இனவாதம் இல்லாமல் செயற்படுவோம் என்று சொல்லி தமிழர்களுடைய அடையாளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நுணுக்கமாக அழைத்துக் கொண்டு வருவதற்கான வேலைகளை வந்து இந்த அரசு வந்து செய்து கொண்டு வருகின்றது. மற்றது ஒரு சுவாரஸ்யமான விடயம் உண்டு. இந்த ஆணையிரவு உப்பளம் தொடர்பாக நான் இணையதளத்தில் வாசித்திருந்தேன். அதை பற்றி சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த ஆணையிரவு சொல்லி ஏன் பேர் வந்துன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த யானைகள் தாவர உண்ணி, அப்ப அதுகள் வந்து தாவரங்கள் இலைப்புலையில தான் சாப்பிடும். அந்த நேரத்துல அவங்களுக்கு அந்த யானைகளுக்கு வந்து உப்பு சத்து வந்து உடம்புல குறைபாடா இருக்கிற நேரத்துல இந்த ஆணையிரவு அதாவது அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து உப்பை வந்து சாப்பிடுமா. அதாலதான் அது எலிபென்ட் பாஸ் என்று சொல்லி ஆணையிரவு சொல்லி அந்த பேர் வந்தன்னு சொல்லியுமே இன்றைக்கு ஒரு இணையதளத்துல ஒரு சுவாரஸ்யமான விடயம் ஒன்றை பார்த்திருந்தேன். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்குமே சந்தோஷம். அப்படியாக தமிழர்களுடைய உணர்வுகளோடு சம்பந்தப்பட்ட பெயர்களை வந்து இவர்கள் மாற்றுவது தமிழர்களுடைய அந்த எங்களுக்குரிய மொழி திறனை மொழி இதுகளை வந்து முடக்கிறதுக்கான ஒரு செயற்பாடு சொல்லிக்கொண்டு
பொறுத்திருந்து பார்ப்பு மற்றும் இந்த உள்ளூராட்சி தேர்தல் வருகின்றது. அதுல நிறைய நிறைய விடயங்களை மக்கள் கவனித்து வாக்குகளை சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து இடுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப அனுர அரசின் மீதான ஒரு அதிருப்தியுமே ஏற்பட்டு கொண்டு வருகின்றது. நாங்கள் சரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் எல்லா செய்திகள் தொடர்பான இச்சைப்படுத்தல்களையும் உங்களுக்கு உடனுக்குடன் தாரதுக்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு புதிய காணொலிகளை தொகுப்போடு உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்களுடைய சுவாமி.